Hey everyone, this is Dr. Pragati. இன்னைக்கு எதை பற்றி படிக்கலாம்னா எக்ஸசைனாப்பியம் பற்றி படிக்கலாம். இதோட காமன் நேம் வந்து ஃபூல்ஸ் பார்ஸ்லி. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பீடியாட்ரிக் ரெமெடி இன் ட்ரெடிஷ்னல் மெடிக்கா. ஓகேங்களா? ஸோ இதோட மெயின் கோர் தீம் வந்து பார்த்திங்கன்னா சைல்ட் inability டு டைஜஸ்ட் மில்க். அவங்களால மில்கை வந்து செரிமானப்படுத்த முடியாது. வைலண்ட் வாமிட்டிங், அதிகமாக வாமிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வாமிட்டிங்க்கு அப்புறமேட்டு எக்ஸ்ட்ரீம் வீக்னஸ் இருக்கும், தூங்கிட்டே இருப்பாங்க, ஸ்லீப்பினஸ் இருக்கும். ஸோ அப்போ என்னது, குழந்தைங்களுக்கு மில்க் டாலரன்ஸ் இருக்கும், வைலண்ட்டாக வாமிட் பண்ணுவாங்க. வாமிட்டுக்கு அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரீம் வீக்னஸ் அண்ட் ஸ்லீப்பினஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கும். சைல்டு வந்து டூரிங் டென்டிஷன் இருக்கும்ல, அப்போது அந்த டென்டிஷன் டைமில் வந்து ஹாட் சம்மர் வெதர் அந்த குழந்தைங்களுக்கு மோஸ்ட்டாக வந்து அந்த டயரியா லைக் சிம்டம்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ எத்துசா சைனாப்பியமோட குழந்தைக்கு டென்டிஷன் பீரியட் அப்போது தே ஹாவ் சம் டிஸ்டர்பன்சஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும், அப்படி வச்சுக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் செகண்ட் மெயின் சிம்டம் வந்து மில்க் இன்டாலரன்ஸ். அவங்களால மில்க்கை வந்து செரிக்கிறக்கூடிய தன்மை வந்து அந்த குழந்தைங்களுக்கு இருக்காது. cannot tolerate milk in any form. milk is vomited often in large curds. ஸோ தயிர் மாதிரி வாமிட் வந்து பண்ணுவாங்க. பால் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு உடனே வந்து கர்டல்னா சீசி மில்க் போல் வந்து அவங்க வந்து வாமிட் செய்வாங்க. ஓகேவா? ஸோ வாமிட்டிங் மேபி என்ன மாதிரி இருக்கும், சடனாக இருக்கும், வைலண்ட், ஃப்ரோத்தி, மில்க் ஒயிட், எல்லோ, க்ரீனிஷ் அண்ட் கர்டல் சீஸியாக இருக்கும். ஸோ வாமிட்டிங் எப்படி இருக்கும், சடனாக இருக்கும், வைலண்ட், ஃப்ரோத்தி, மில்க் ஒயிட், எல்லோ, க்ரீனிஷ் அண்ட் கர்டல் சீஸி. மோஸ்ட்டாக எல்லா ஃபீச்சர்ஸுமே இதில் வந்து கவர் ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட்ற உடனே, அதாவது மில்க் எந்த ஃபார்மில் அவங்களுக்கு கொடுத்தாலுமே தே வில் வாமிட். ஸோ வாமிட் பண்ணதுக்கப்புறம் என்ன இருக்கும், ரொம்ப வீக்னஸ் இருக்கும், ரொம்ப டயர்ட்னஸ் இருக்கும், தூங்கிக்கிட்டே இருப்பாங்க அந்த குழந்தைங்க. மென்டல் பிக்சர் எப்படி இருக்குன்னா ஆங்ஷியஸாக இருக்கும், கன்ஃபியூஸ் அண்ட் இன்கேப்பபிள் ஆஃப் திங்கிங். அவங்களால எதுவுமே யோசிக்க முடியாது, ரொம்ப பயந்து போயிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பாங்க, ரொம்ப வீக்காக அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க. தர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு சுத்தமாக வந்து தர்ஸ்ட் இருக்குது, கம்ப்ளீட் ஆப்சன்ஸ் ஆஃப் தர்ஸ்ட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஃபேஸ் வந்து எப்படி இருக்கும், அந்த பயத்தில், அந்த பெயினில், அந்த ஒரு வலி இருக்குல்ல, அந்த வலியில் ஒரு ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும், எப்படி இருக்கும், பயந்து போயிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ மார்க்கடு நேசோலேபியல் லைன்ஸுமே அவங்களுக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கும். நேசோலேபியல் லைன்ஸ்னால் இன் தி நோஸ் தே வில் ஹாவ் சம் லைன்ஸ். ஓகே. ஸோ முக்கியமான அதர் கீ நோஸ் என்னென்னா இவங்களுக்கு எபிலெப்டிக் டைப் ஸ்பாஸ்மோடிக் பிக்சர் வந்து இருக்குது. ஸோ எப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து கிளன்ச்டு தம்ஸ் இருக்கும், ஃபேஸ் வந்து ரெட் ஆகிட்டு, ஐஸ் டர்ன் டவுன்வர்ட்ஸ், ஐஸ் வந்து டவுன் ஆகிடும், டைலேட்டட் பியூப்பிள்ஸ் இருக்கும், நொர வாயில் வந்து நொர வர, ஃபோமிங் அட் மவுத் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அண்ட் தே வில் ஹாவ் தி ஜாக்டு லாஸ். ஸோ லாக்டு ஜாஸ் வந்து அவங்களுக்கு ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ எப்படி இருக்கும், எபிலெப்டிக் கண்டிஷனில் வந்து த சைல்டு வில் ஹாவ் கிளன்ச்டு தம்ஸ். அது கையெல்லாம் தம்ஸ் எல்லாம் மூடிக்கிட்டு கிளன்ச்டு தம்ஸ் வச்சுருப்பாங்க, ரெட் ஃபேஸ், டைலேட்டட் பியூப்பிள்ஸ் இருக்கும், மவுத்லேருந்து ஃப்ரோத்தாக அதிகமாக வரும், அண்ட் லாக்டு ஜா வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகே. ஸோ ஒன் லைன் ரிவிஷன் படி பார்த்திங்கன்னா சைல்டு வந்து cannot tolerate any type of milk, violent curdled vomiting எடுத்துகிட்டு இருப்பாங்க, ப்ரொஃபவுண்ட் வீக்னஸ் இருக்கும். அது வாமிட் பண்ணதுக்கப்புறம் they used to have sleep. ஸோ தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. யூஸ்வலி தர்ஸ்ட்லெஸ், தாகமே அவங்க சுத்தமாக எடுக்காது. அந்த எபிலெப்டிக் கண்டிஷனுமே வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸோ தீஸ் ஆர் த மெயின் சிம்டம்ஸ் இன் எத்துசா சைனாப்பியம். ஓகே. Next we will see other drug. So once revise whatever symptoms we have studied. Okay. Now we'll go to other drug. So we'll see anthracyanum. ஓகே. ஆந்த்ராசயனம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் பிக்சர் வந்து மலிக்னன்ட் அல்சரேஷன் தான். மெயின் வந்து என்னது, ஆந்த்ராக்ஸ் பாய்சன் அண்ட் ஆல்சோ இட் இஸ் ஃப்ரம் தி ஆந்த்ராக்ஸ் பாய்சன்லேருந்து தயாரான ஒரு மருந்து, அண்ட் இட் இஸ் ஒன் ஆஃப் தி நாசோட். ஓகே. ஸோ இதோட மெயின் தீம் வந்து பார்த்திங்கன்னா மலிக்னன்ட் அல்சரேஷன்.
malignant ulceration, அதுக்கப்புறம் தாங்க முடியாத burning pain. Every pain is very very intolerable and horrible. ரொம்ப வலி தாங்கவே முடியாது, ஸ்டெப்டிக் ஸ்டேட்டில் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராஸ்டேஷன் வந்து ரொம்ப சீக்கிரமாக இருக்கும், ரேப்பிட் ப்ராஸ்டேஷன். தே வில் ஹேவ் தி ரேப்பிட் ப்ராஸ்டேஷன். ஸோ வந்து மெமரியில் வச்சுருக்கிறது என்னென்னா பர்னிங் இருக்குது, நெக்ரோட்டிக் ஃபீச்சர்ஸ் இருக்குது, வெரி வெரி அஃபென்சிவ் அண்ட் செப்டிக் ஃபீச்சர்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. சரிங்களா? ஸோ வந்து அந்த வலி வந்து எப்படி இருக்கும், பர்னிங் சென்சேஷன், தாங்கவே முடியாது. அந்த மெயின் சிம்டம் வந்து கார்பன்கள். ஸோ ஆந்த்ராசினமோட மெயின் சிம்டம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் அண்ட் எது கொடுக்கலன்னா கார்பன்களுக்கு ரொம்ப கொடுக்கலாம். ஸோ கார்பன்கள் எப்படி இருக்கும், வித் ஹாரிபிள் பர்னிங் பெயின் அண்ட் ஆல்சோ ஃப்ரம் தி அஃபென்சிவ் டிஸ்சார்ஜ். ஸோ திஸ் அ மெயின் சிம்டம். அண்ட் டிஷ்யூ டிஸ்ட்ரக்ஷன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். அண்ட் செகண்ட் ஒன் இஸ் மலிக்னன்ட் அல்சர்ஸும் கொடுக்கலாம். ஸோ அல்சரேஷன் மே பி அக்கம்பைன்ட் பை டிஷ்யூ டிஸ்ட்ரக்ஷன், இன்டாலரபிள் பர்னிங் அண்ட் அஃபென்சிவ்னஸ். எல்லா சிம்டம்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வர்றது என்ன தான், அல்சரேஷன் இருக்குது, டிஸ்ட்ரக்ஷன் இருக்குது, அன்பேரபிள் பர்னிங் பெயின் தான் இருக்குது, வித் த அஃபென்சிவ் டிஸ்சார்ஜ் அண்ட் டிஷ்யூ வந்து ஸ்லவுச்சிங் அப்படின்றது வந்து முக்கியமாக சொல்கிறாங்க. ஸோ ஆந்த்ராசினம்னாலே என்னது, மலிக்னன்ட் அல்சர், டெரபிள் பர்னிங் பெயின் அண்ட் ஸ்லட்சிங். ஓகேவா? ஸ்லவுச்சிங் அண்ட் ஹெமரேஜிக் டெண்டன்சி உள்ள ரெமெடி இது. ஸோ த பிளட் ஊசிங் ஃப்ரம் மல்டிபிள் மியூக்கஸ் அவுட்லெட்ஸ், எஸ்பெஷலி மவுத், நோஸ், ஆனஸ், எல்லா மியூக்கஸ் மெம்ப்ரெயின்லேருந்துமே அவங்களுக்கு வந்து பிளட் வந்து ஊஸ் அவுட் ஆகிட்டே இருக்கும். இந்த பிளட் எந்த மாதிரி இருக்கும், என் டைப் ஆஃப் பிளட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக், திக், டார் லைக் அண்ட் ராப்பிட்லி டிகம்போசிங். ஸோ சீக்கிரமாக அழுகி போகிறது, கெட்டு போகிற அந்த ஒரு தன்மை உள்ள டைமில் வந்து we can give anthracynum. we can notice this. மோஸ்ட்டாக வந்து கேங்க்ரின் அண்ட் கார்பன்கள், ஃபரன்கள், அந்த மாதிரியான மலிக்னன்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் அல்சர் கண்டிஷனில் வந்து we should have to think about anthracynum. ஓகே. ஸோ பிளட் வந்து எப்படி இருக்கும், கருப்பாக இருக்கும், டார் லைக் அண்ட் ரேப்பிட்லி டீகம்போசிங். இட் இஸ் இன் அ பிளாக், திக், அஃபென்சிவ் டீகம்போசிங் ஃபார்ம். ஓகே. அண்ட் செப்டிக் ஃபீவரில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான மெடிசன். கிளினிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மலிக்னன்ட் அல்சர்ஸ் கொடுக்கலாம் அண்ட் கார்பன்கல்ஸ் கொடுக்கலாம் அண்ட் கேங்க்ரீன் ஃபார்ம் டைப் ஆஃப் கண்டிஷன் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் செப்டிக் ஃபீவருக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ வந்து ரேப்பிட்லி இன்க்ரீஸிங் வீக்னஸ், சிங்கிங் பல்ஸ், டெலிரியம், ஃபெயிண்டிங் அண்ட் மார்க்டு ப்ராஸ்டேஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற செப்டிக் ஃபீவருக்கு, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கிற செப்டிக் ஃபீவருக்கு we can think of anthracynum. But the main thing is what? Malignant ulcers. அடுத்து ஃபெலான் இஸ் அதர் நேம் இஸ் paranoia டைப் இன்ஃபெக்ஷனுக்கு கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ we can compare this anthracynum with Arsalb, Carbo animalis and Lachesis. மோஸ்ட்டாக வந்து malignant type of ulcersக்கு வந்து we can think of anthracynum, Arsenicum album, Carbo animalis and also Lachesis. ஓகே. ஸோ the main features வந்து டெக்ஸ்ட்டில் வந்து நம்ம எடுத்துகிட்டு கிளினிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு we can think of blisters அண்ட் மற்ற பெத்தாலஜி வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்பன்கள் அண்ட் மலிக்னன்ட் அல்சர்ஸ். ஸோ ஃபெலான் அந்த மாதிரி கண்டிஷனுக்கு கொடுக்கலாம். ஸோ பஸ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், எவ்ரி திங் இன் திஸ் கண்டிஷன் வந்து ரொம்ப அஃபென்சிவாக தான் இருக்கும் இல்லைங்களா, துர்நாற்ற சென்சேஷனில் தான் இருக்கும். ஸோ கார்பன்கள் வந்து அஃபென்சிவ் பஸ், வெரி வெரி அஃபென்சிவ் பஸ் அண்ட் வாட்ரி, இஸ்டோரஸ், அஃபென்சிவ், ஃபவுல் ஸ்மெல்லிங் பஸ். இதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். வாட்ரி, இஸ்டோரஸ், அஃபென்சிவ் ப்ளஸ் ஃபவுல் ஸ்மெல்லிங் பஸ். ஸோ anthracynum in wounds where there is a tendency towards, இப்போ ஒரு சாதாரணமாக wound ஆச்சுன்னா அந்த அடுத்தது எந்த ஸ்டேஜ் போகும்னா gangrene, septic infection with a marked prostration and also burning pain. அப்போ ஒரு woundல வராங்க, கேங்க்ரீன் மாதிரி இருக்குது, செப்டிக்கும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டயர்ட்னஸ் இருக்குது, வலி தாங்கவே முடியல, எல்லாமே எரியுது, பர்னிங் சென்சேஷன் இருக்குன்னா நம்ம anthracynum பற்றி we can think of. ஓகே. அதுக்கப்புறம் இன்செக்ட் பைட்டில் insect stings where swelling changes color and red streaking follows a lymphatic course. ஸோ ஸ்வெல்லிங்கும் இருக்குது, கலரும் மாறுது, லிம்பாட்டிக் சேனல்ஸும் வந்து பிளாக் ஆகுது அப்படின்ற சென்சேஷனில் வந்து we can think of anthracynum. ஸோ இன்ஃபெக்ஷன், செல்லுலைட்டிஸ், லிம்ஃபான்ஜைட்டிஸ்லாம் வந்து கிளினிக்கல் நோட்ஸுக்கு இந்த anthracynum வந்து ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்குது. ஸோ அந்த நெக்ஸ்ட் திங் இஸ் செப்டிக் இன்ஃப்ளமேஷன் from the absorption of pus or toxic material, burning pain, profound prostration. ஸோ முக்கியமான பாயிண்ட் கீ நோட்டே என்ன அப்படின்னா வந்து malignant ulcer,
கார்பன்கள், இன்டாலரபிள் பெயின் வந்து தாங்க முடியாத அஃபென்சிவ் பிளட் அண்ட் டிஸ்சார்ஜ் வந்து இருக்குது. பஸ்ஸுமே ரொம்ப அஃபென்சிவாக இருக்குது. செப்டிக் க்ராஸ் ஸ்டேஷன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து கம்பேரிசன் வந்து என்னென்னா அர்சால்பு, கார்போ அனிமாலிஸ், ஸோ இந்த மாதிரியான சிஃபிலிட்டிக் ட்ரக்ஸ், ஸோ டுவர்ட்ஸ் கேன்சரஸ் ஆர் மலிக்னன்ட் ஸ்டேஜ் உள்ள கண்டிஷன் இருக்கிறதுலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெமெடிஸ். ஓகே ஓகே ஸோ I said about 2 drugs, right? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆந்த்ராசினமோட we can think of Arsalb, Carbo Animalis and Lachesis. Okay. So we will move on to the other drug. So antimonium crudum. Antimonium crudum is a very very important remedy. Okay. So most of the characters in clinical practice இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் வந்து வருவாங்க. இந்த ரெமெடி வந்து பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட் தான் வந்து மோஸ்ட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்கின் கம்ப்ளைண்ட். இந்த 2 கம்ப்ளைண்ட் தான் வந்து மோஸ்ட்டு கவர் ஆகும். ஸோ கேஸ்ட்ரிக் டிரேஞ்ச்மெண்ட் ப்ளஸ் டங் ப்ளஸ் ஸ்கின் அண்ட் ஆல்சோ சைல்டு டெம்பரமெண்ட் பிக்சருமே உங்களுக்கு கவர் ஆகும். சரிங்களா? ஸோ இவங்க பார்க்க எப்படி இருப்பாங்க, சைல்டு எப்படி இருப்பாங்கன்னா ஃபேட் சைல்டாக இருப்பாங்க, இரிட்டபிளாக இருப்பாங்க, டங் வந்து ஒயிட்டாக இருக்கும். மோஸ்ட்டாக ஆன்டிமோனியமோட கீ ஃபீச்சரே வந்து ஒயிட் கலர் தான் இல்லைங்களா? ஸோ டங் வந்து ஒயிட்டாக இருக்கும். டைஜஸ்டிவ் டிஸ்டர்பன்சஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். இன்டாலரன்ஸ் ஆஃப் ஹீட் அண்ட் சன் அண்ட் அவர்ஷன் டு தி கோல்ட் பாத்திங். ஸோ அவங்களால வந்து ஹீட் அண்ட் சன்னோட ஹீட்டெல்லாம் வந்து தாங்கவே முடியாது. ஸோ கோல்ட் பாத்திங்க்கு தே வில் கெட் வெரி அவர்ஷன். அது என்னென்னா வெயில் தாங்க முடியாது, அதே மாதிரி அவங்களால கோல்டாக குளிக்கவும் முடியாது. ஸோ குண்டாக இருப்பாங்க குழந்தைங்க, ஸோ இரிட்டபிளாக இருப்பாங்க, நாக்கு வந்து எப்படி இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும், இன்டைஜஷன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும், அண்ட் சன் அண்ட் ஹீட் இன்டாலரன்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஸோ வென் ஐ ரிப்பீட் சிம்டம்ஸ், ஒரு சில சிம்டம்ஸ் நான் ரிப்பீட் பண்ணுறேன்னா, ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே. ஸோ யூ வில் ஈஸிலி கெட் இன் டு மைண்ட் அண்ட் வென் யூ ரீகால் யூ கேன் திங்க் ஆஃப் ஏதோ ஒரு ரெமெடி வந்து ஏல இருக்குது அப்படின்னு ஒரு தடவை நினச்சாலே வந்து போதும். யூ வில் கெட் இட். ஸோ லைஃப் வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சில்ட்ரனாக இருக்கட்டும், ஓல்ட் பீப்பராக இருக்கட்டும், ரெண்டு பேருக்கும் இருக்கிற ஒரு கீ ஃபீச்சர் வந்து என்னென்னா எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் லைஃப். எல்லாத்தையுமே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து பார்க்குறது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அண்ட் தீஸ் பர்சன் வில் ஹாவ் அல்டர்னேட்டிங் டயரியா அண்ட் கான்ஸ்டிபேஷன். ஸோ மார்னிங் டயரியா இருக்கும், சடனாக வந்து கான்ஸ்டிபேஷன் வந்து இருக்கும். கோல்டுக்கு வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சில்ட்ரன் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து இரிட்டபிளாக, பீவிஷா, ஸோ எப்போ மாதிரி அட்டென்ஷன் அவங்களுக்கு வந்து சுத்தமாக பிடிக்காது, தொட்டாலும் பிடிக்காது, பார்த்தாலும் பிடிக்காது, பேசவும் வந்து விரும்ப மாட்டாங்க. ஸோ யாரும் அவங்கக்கிட்ட பேசவும் கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ அப்போ குழந்தைங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப வந்து இரிட்டபிளாக இருப்பாங்க, அவங்களுக்கு அட்டென்ஷன் சீக்கிங் பிடிக்காது, தொட்டா பிடிக்காது, பார்த்தா பிடிக்காது, பேசவும் பிடிக்காது. அவங்கக்கிட்ட யாராவது பேச போனாலுமே அதுவுமே அவங்களுக்கு பிடிக்காது. ஆன்டிக்ரூடமோட மெயின் ஃபீச்சர். ஸோ ஆன்டிக்ரூடம்னா டோன்ட் டச் மீ, டோன்ட் லுக் அட் மீ, தொடவும் கூடாது, என்னை பார்க்கவும் பார்க்காதீங்க. சேட்னஸ் அண்ட் டிஸ்பேர் இருக்கும். ஸோ முக்கியமான இது என்னென்னா வீப்பிங் இருக்கும், ஆன்சைட்டி இருக்கும், டிஸ்பேர் இருக்கும், எப்பயுமே அழுதுகிட்டே இருப்பாங்க, ஒரு பயம் அந்த உணர்வோடு இருப்பாங்க. சிவியர் சூசைடல் கான்டென்ட் இஸ் டிஸ்கிரைப் இன் திஸ் டெக்ஸ்ட். ஸோ வந்து சூசைடல் டெண்டன்சி வந்து ரொம்ப வந்து அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஆரமெட் மாதிரியே இருக்கும், பட் நாட் அந்த ஆரமெட் அளவுக்கு சிவியாரிட்டி இருக்காது. பட் தே டு ஹாவ் தி சூசைடல் டெண்டன்சி, அந்த சூசைட் தாட்ஸ் வந்து வரும் இவங்களுக்கும். ஓகே. ஸோ அண்ட் தென் டிசைட் டு ஸ்பீக் இன் ரைம்ஸ். ஸோ எல்லாமே வந்து ரைம்ஸ் மாதிரி பேசுகிறதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். அவங்களோட மவுத் வந்து பார்த்திங்கன்னா வந்து கிராக்டு நாஸ்ட்ரில்ஸ், சோர் நாஸ்ட்ரில்ஸ் அண்ட் கிராக்டு லேபியல் கமிஷர் அண்ட் க்ரஸ்டிங் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். மவுத் அண்ட் லிப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நாஸ்ட்ரில்ஸில், மவுத்தில் எல்லாமே வந்து கிராக்ட் அண்ட் சோர்ஸ் வந்து
சோர் நேச்சர் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஹெடேக் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து எயில்மெண்ட்ஸ் ஃப்ரம் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது ரிவரில் குளித்ததுக்கு அப்புறமேட்டு, கோல்டு பாத் எடுத்ததுக்கு அப்புறமேட்டு, ஆல்கஹால் அண்ட் டைஜஸ்டிவ் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா, ஆசிட்ஸ், ஃபேட் ஃபுட், ஃப்ரூட்ஸ் அண்ட் சப்ரெஸ்ட் எரப்ஷன்ஸ் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து they will get headache. After river bathing, after cold, after alcohol, after digestive disturbances, after acids, after fat and fruits, and after suppressed eruptions. So இந்த மாதிரி conditions இருந்தால் கூட they will have this type of headache. ஸோ மோஸ்ட்டாக கேஸ்ட்ரிக் பிரச்சனை மூலயமா தான் அவங்களுக்கு வந்து ஹெடேக் வந்து அவங்களுக்கு ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ த மெயின் ஃபீச்சர், வெரி வெரி மெயின் ஃபீச்சர் இஸ் திக் மில்க் ஒயிட் டங். இந்த ஆன்டிமோனியம்லேயே வந்து மெயின் ஃபீச்சர் என்னன்னா நாக்கில் வந்து அந்த வெள்ளை படலம் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து கேங்கர் சோர்ஸ்க்கு கொடுக்கலாம். கிரேவிங் ஃபார் ஆசிட்ஸ் அண்ட் பிக்கல்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்ஸ் வந்துச்சுன்னா அவங்க வந்து ரொம்ப அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து ட்ரிகர் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டு, பாஸ்ட்ரி, ஆசிட்ஸ், வினிகர், சோர், ஒயின், ஃப்ரூட் அண்ட் ஃபேட்டி ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்து அவங்களோட ட்ரிகரிங் ஃபுட்ஸ் அவங்களுக்கு எல்லாருமே. ஓகே. ஃப்ளாட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் டிசைட் ஆஃப் ஃப்ளாட்டஸ் அப் அண்ட் டவுன் ஃபார் இயர்ஸ். ஸோ மேலேயும் கீழேயும் வந்து போயிட்டுருக்கும். இது வந்து ரஃபானஸ்லேயும் வந்து இந்த மாதிரி சென்சேஷன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ ஆன்டிக்ரூடம்லேயுமே இருந்துருக்குது. பெல்ஜிக் வந்து டேஸ்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டாக, அதாவது உள்ள செரிமானம் ஆகாமல் ஒரு மாதிரி இருக்கும்ல, அந்த டேஸ்ட் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ போஸ்டீரியர் நேசல் மியூக்கஸ் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மியூக்கஸ் ஃப்ரம் த போஸ்டீரியர் நேஸ் ரெக்வயரிங் ஹாவ்கிங். அந்த அது செய்ய வேண்டிய நிலைமை வந்து அவங்களுக்கு வந்து இருக்கும். கான்ஸ் அண்ட் நேல்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, கேஸ்ட்ரிக் டிரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் அலாங் வித் ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஆன்டிமோனியம் க்ரூடம். ஸோ இவங்களோட கான்ஸ் அண்ட் நேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் வந்து ரொம்ப அப்நார்மல் க்ரோத்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். லார்ஜ் ஹார்னிக் கான்ஸ் வந்து சோல்ஸ். ஸோ கான்ஸ் ஆர் வெரி சென்சிட்டிவ். ஆனைக்கால் வந்து சொல்லுவோம்ல, அந்த கண்டிஷனுக்கு வந்து நம்ம இந்த ஆன்டிக்ரூடம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஓகே. கான்ஸ் ஆர் வெரி சென்சிட்டிவ் while walking, particularly on the stone pavement. Nails may be become abnormal. மோஸ்ட்டாக நெயில் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிற பீப்புளெலாம் அந்த சைடிஷியாவாக இருப்பாங்க, இல்லை ஆன்டிக்ரூடமாக இருப்பாங்க. மோஸ்ட்லி நாட், அதுக்காக இவங்க தான் அப்படின்னு நான் சொல்லலை. ஸோ வந்து மோஸ்ட்லி அண்ட் கிளினிக்கலாகவும் இந்த மெடிசன்ஸ் வந்து நல்லாவே ஆக்ட் ஆகும். அப்நார்மல் ஸ்கின் க்ரோத் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். சோலில் வந்து ஹார்னிக் கான்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குது. நடந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பெயின் அதிகமாகும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து சன் அண்ட் ஹீட் இன்டாலரன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த மெயின் பாயிண்ட். அண்ட் தே ஹாவ் லாஸ் ஆஃப் வாய்ஸ் ஃப்ரம் பிகமிங் ஓவர் ஹீட். ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா வாய்ஸே வராது சொல்லுவாங்களோ, ஹீட் ஆகிடுச்சு உடம்பு, எனக்கு வாய்ஸே வரல, அந்த சிம்டம்ஸ்க்கும் வந்து ஆன்டிக்ரூடம் வந்து இருக்கலாம். அண்ட் ஓஃபிங் காஃப். எப்பயுமே இவங்க ஆன்டிக்ரூடம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே அக்ரவேஷன் வந்து வார்ம்த் தான், இந்த சன் அக்ரவேஷன் தான். ஸோ அண்ட் வாஷ், அதாவது கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணாங்கன்னா அதுவும் அக்ரவேட் ஆகும். இதனால தான் வந்து ஊஃபிங் காஃப் வருது அப்படின்ற மாதிரி ஏல்மெண்ட்ஸ் ஃப்ரம்மில் சொல்லியிருக்காங்க. cold bathing aggravation, so same they are giving again and again. And changeability of the symptoms. So இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா change locality or shift from one side to another. ஸோ சிம்டம்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ரைட் டு லெஃப்ட் ஆர் லெஃப்ட் டு ரைட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இதுக்கு வந்து ஃபஸ்ட் பெக்குலியராக இது ரைட் சைடு ரெமெடி, லெஃப்ட் சைடு ரெமெடி அப்படி சொல்ல முடியாது. ரைட் டு லெஃப்ட் ஆர் லெஃப்ட் டு ரைட் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ முக்கியமான வந்து ஆன்டிமோனியம் க்ரூடம் பற்றி ஒன்லைன் ரிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ வந்து ஃபேட் சைல்டாக இருப்பாங்க, டச் பண்ணால் பிடிக்காது, டங் வந்து மில்கி ஒயிட்டாக இருக்கும், இன்டைஜஷன் நடக்கிறதுனால அவங்களுக்கு ஹெடேக் வந்து வரும், ஆசிட்ஸுக்கு பிக்கல்ஸ்க்கு எல்லாம் டிசைர் அதிகமாக இருக்கும், சன் வந்து இன்டாலரன்ஸு, கோல்ட் பாத்திங் வந்து அவர்ஷன் பிடிக்காது அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து மெயின் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆன்டிமோனியம் க்ரூடம். தட்ஸ் இட்.